47 ரூபாய் 47 ரூபாய் சார். சார் 47 ரூபாய். துண்டு போட்ட வரான், அவன் வாங்க மாட்டான். போயா 47 ரூபாய் சார். 47 ரூபாய் சார். மரவா எடுத்து போங்க சார். 4 டிக்கெட் 10 ரூபாய் தான்டா. சரி ஒரு டிக்கெட் எடுமே. அப்படி கேளு. இந்தா புடிச்சுக்க. யோ ஏயா அநியாயத்துக்கு 4 டிக்கெட்ட 10 ரூபாய் கொடுத்து வாங்குற. இதே டிக்கெட் கிருஷ்ணன் 7 ரூபாய்க்கு விக்கிறான். என்னடி இது? இருக்கு பாருங்க. என்ன பாத்தீங்க? நான் போறேன். மார்னிங். வாங்க ராஜா, என்ன லேட்டு? வர்ற வழியில இந்த சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆயிடுச்சு. டிக்கெட் இருக்கா? உங்க மாதிரி முக்கியமானவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாதா? ஆமா, படத்துல பாட்டுலாம் எப்படி? மியூசிக் யாரு? இளையராஜா சார். அப்ப நெத்தி அடிதான். டைட்டில் சாங்கே அவரே பாடி இருக்கிறாராம். தூள்ன்றாங்க. சீக்கிரம் உள்ள போய் பாருங்க. மன்னாரு சைக்கிள் பூட்டி வை. பத்துமா? ஸ்டாண்ட்ல போய் விடு. இங்க வாயா. என்ன மங்கம்மா கூப்பிட்டியா? ஏன்டா இவ போய் பக்கம் எடுக்கற? நாங்க என்ன அவன் போய் பக்கத்தோம்? எதுக்குடா எங்க ரேட்டோட குறைச்சு வைக்கிறீங்க? சபார், எங்க கிறிஸ்டான பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு பிளாக்ல டிக்கெட் வித்தாலும் அதுல ஒரு நியாயம், ஒரு தர்மம் இது. கவுன்சிலிங் 47 ரூபாய் சார். 47 ரூபாய் சார். 47 ரூபாய் சார். சார் கையெடுங்க சார். நீ செஞ்ச காரியத்துக்கு லட்டி எடுத்து முட்டிய உடைச்சிருக்கணும். பாவம் போட்டுமேனு கைய வச்சேன். நட ஸ்டேஷனுக்கு. ப்ளீஸ் டேக் யுவர் ஹேண்ட். யூ ஆர் டாக்கிங் டூ மச். இங்கிலீஷ் வேற பேசுறியா? படிச்சவனா நீ? ஓல்ட் தேட் ஃபார்ம் தட் இஸ் ஈக்குவல் டு நவ் BA. அதெல்லாம் இப்ப எனக்கு வேணாம். நட ஸ்டேஷனுக்கு. நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு? செவரேறி குதிச்சு திருண்ணமா? ஓ, அத வேற செய்வியா நீ? தெருவுல போற பொண்ண கைய புடிச்சு இழுத்தமா? ஜயா, ஒரு பொண்ணை நீ கைய புடிச்சு இழுக்கிற வரைக்கும் நாங்க எங்க கையில வளையல் போட்டுக்கிட்டு இருப்போமா? நானும் தாயா இழுப்பேன். யார? பொண்ணு இல்ல ஒன்ன. ஜயா, நீ படிச்சவன் தானே? ஆமாங்க. உனக்கு அறிவு இருக்குல்ல? அறிவு கட்டவன இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு வண்டியை இழுத்து பொழைக்க கூடாதா? இழுத்தனே. மாடுத்த வண்டி எல்லாம் இழுத்து பார்த்தேன். நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல. காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. மாடுத்த வண்டி எல்லாம் இழுத்து பார்த்தேன். நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல. காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. அடி மாரியம்மா, என்ன இது காளியம்மா? எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. அடி மாரியம்மா, என்ன இது காளியம்மா? எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. மாடு இழுத்த வண்டி எல்லாம் இழுத்து பார்த்தேன். நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். மல்லிகையும் அள்ளிக்கட்டி மீனாட்சி குங்குமமும் மங்களமா சொல்லி வைக்க போகாத வீதி இல்ல. மல்லிகையும் அள்ளிக்கட்டி மீனாட்சி குங்குமமும் மங்களமா சொல்லி வைக்க போகாத வீதி இல்ல. காசு வந்த கணக்க பார்த்தா சரக்கு வாங்க போதாது. கைச்சரக்கு மீதம் வந்தா மத்த நாடு விக்காது. ஏழைங்க உழைப்பு கஷ்டத்துல தானியும் நானும் இங்கு என்ன செய்ய? இறைவன் எழுத்து இப்படித்தான். இந்திய அரசும் என்ன செய்யும்? எத்தனை காசு கிடைச்சாலும் பத்தலப்பா. ஏன் நெஞ்சமும் கைகளும் எப்போதும் சுத்தமப்பா. மாடு இழுத்த வண்டி எல்லாம் இழுத்து பார்த்தேன். நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரல. காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. அடி மாரியம்மா, என்ன இது காளியம்மா? எங்க வாழ்க்கையெல்லாம் கோணலோ கோணலம்மா. சுவரில் ஒரு போஸ்டரை தான் சுத்தமாக ஒட்டி பார்த்தேன். போரிங் போட்டு கை கடுக்க
பம்பு செட்டும் போட்டு பார்த்தேன், கவரிங் நகை செஞ்சு பார்த்தேன், தவறி கூட விற்கவில்லை. கடலை வித்தும் காசு வரல, உடலை விற்க வழியும் இல்லை. பட்டியில தொட்டியில ஏறெடுத்து நான் உழுதேன், வட்டி கட்டி மாளவில்லை, நீரை விட்டு நான் அழுதேன். பட்டியில தொட்டியில ஏறெடுத்து நான் உழுதேன், வட்டி கட்டி மாளவில்லை, நீரை விட்டு நான் அழுதேன். பள்ளியில எங்க படிச்சேன், நாடகத்தில் நான் நடிச்சேன், வீதியில தூங்கி முழிச்சேன், வாழ்வதற்கு நான் துடிச்சேன். பீச்சில சுண்டல வித்து வித்து பார்த்து வளர்ந்து போனது என் உடம்பு, ரோட்டுல காட்டுல வாழ்வ தேடி தேடி கூடி போனதையா என் வயசு. எத்தனை காசு கிடைச்சாலும் பத்தலப்பா, ஏன் நெஞ்சமும் கைகளும் எப்போதும் சுத்தமப்பா. மாடி இழுத்த வண்டி எல்லாம் இழுத்து பார்த்தேன், நான் மனுஷனா மிருகமா உழைச்சு பார்த்தேன். கஷ்டப்பட்ட போதிலும் காசு வந்து சேரலே, காசு வந்த போதிலும் மீதம் எதுவும் ஆகல. அடிமாரியம்மா என்ன இது காளியம்மா, எங்க வாழ்க்கை எல்லாம் கோணலோ கோணலம்மா. அடிமாரியம்மா என்ன இது காளியம்மா, எங்க வாழ்க்கை எல்லாம் கோணலோ கோணலம்மா. திருப்பதி வெங்கடேசா, ஏழுமலையானே, உன்னுடைய அருளால இன்னைக்கு நல்ல வரும்படிப்பா. நம்ம ஒப்பந்தப்படி உனக்கு சேர வேண்டிய பங்க உன்னுடைய உண்டியிலேயே போடுறேன். ஆபத் பாந்தவா, என்னையும் என்ன சேர்ந்தவங்களையும் நல்லா வச்சிருக்கணும்பா. அண்ணே, எப்ப வந்தீங்க? நான் இந்த பூமிக்கு வந்து 48 வருஷம் 3 மாசம் 3 நாள் 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆச்சுமா. நான் உங்க வயசு கேட்கல, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்களேன்னு கேட்டேன். அதுவா, பரமாத்மா நமக்கு அளக்க வேண்டிய படிய இன்னைக்கு சீக்கிரமா அளந்துட்டாரு, நானும் சீக்கிரமா வந்துட்டேன். தங்கச்சி கண்ணு, 100 ரூபாய் இருக்கு, வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு என்ன டிஃபன் செய்யணும்? என்ன டிபன்? இன்னைக்கு சனிக்கிழமை, சக்கரை பொங்கல் வடை பாயாசம். சக்கரை பொங்கலை நல்லா கிண்டி இறக்கி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிண்ணம் நெய், அத அப்படியே கவுத்துரு, தள தள தளன்னு மிதந்துகிட்டே இருக்கணும். நான் வந்த உடனே கையில ஒரு கரண்டி அள்ளி வை. பத்திக்கிச்சோ விட்டுக்குச்சோ விட்டுக்குச்சோ பத்திக்கிச்சோன்னுட்டு அப்படியே லாபாக்குன்னு வாயில போட்டுக்கிறேன். செலவை பயந்து பயந்து பண்ணாத, தாராளமா பண்ண. அவன் இருக்கல்ல, யாரு? அவன்தாமா குசேலன குபேரனாக்குனானே கண்ணன், நம்ம குலதெய்வம் வெங்கடாஜலபதி. ஏதோ புது கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனியே, என்னாச்சு? ஆமா, பெரிய கம்பெனி, பொல்லாத இன்டர்வியூ. தங்கச்சி, ஏன் இப்படி சலிச்சுக்கலாம்? அவன் இன்டர்வியூல எக்கச்சக்கமா கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க, அண்ணன் பதில் சொல்ல முடியாம திரு திருன்னு முழிச்சிருக்கோம், அதான் சலிப்பு. அம்மா தாயே, வாய உடனே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? நானே வயிற்றுல வந்திருக்கேன். அண்ணே, தம்பி, இன்டர்வியூல வேலைக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விங்க எல்லாம் கேக்குறாங்க. ஏன்னா நான் என்னமோ கேள்வி கேட்ட மாதிரி எம்எல்ஏ எழுந்திரு நீ. சுபா, அப்படி என்ன கேள்வி கேட்டானுவா? பல முட்டாள்தனமான கேள்விங்க எல்லாம் கேட்டுட்டு கடைசியா ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தன்னு கேட்டான். நீ என்ன பதில் சொன்ன? நியாயமா தான் பதில் சொன்னேன். இது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால இதுக்கு ஆரஞ்சு பழம் பேர் வந்தன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னா? இந்த பழத்தை கையில கொடுத்துட்டு நல்லா யோசனை பண்ணி அடுத்த வருஷம் வந்து சரியான பதில் சொல்லுன்னு சொல்லி கிண்டல் பண்ணி அனுப்பிச்சிட்டான். ஒரு வருஷத்துக்கு இதே பழத்தை கையில வச்சிருக்க போறியா? தாளோன்ற அழுவாதே. தங்கச்சி, ஏமா சிரிக்கிற? எதிர்காலத்துல நம்ம சின்ன அண்ணன் எப்படி பிழைக்க போறான்னா? நீங்களே அந்த இடத்துல இருந்தா என்ன பதில் சொல்லிருப்பீங்க? இப்ப நீதான் ஆபீசர்மா, நான் வேலைக்கு வந்தவன், நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். சேர் இருக்கா? சேரு இருக்கு, போட்டுக்கோ. தம்பி, ஆனா அண்டமா, ஷோ, இப்ப நான் ஆபீசர், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். கூப்பிடலாம், எப்படி ஒண்ணா கூப்பிடலாம். கேள்வி ப்ளீஸ். ஆரஞ்சு பழத்துக்கு ஏன் இந்த பேர் வந்தது? சார், இந்த பழத்தை காது கிட்ட கொண்டு போய் அப்படி ஆட்டினா கொட 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 கொடன்னு சவுண்ட் வரும் சார். அதுக்கு தான் இங்கிலீஷ்ல இதுக்கு லூஸ் ஜாக்கெட்னு பேரு சார். இந்த 2 கட்டவரல் இல்ல சார், கட்டவரல், இத மையமா வச்சு இந்த பழத்தை இப்படி பொளக்கணும் சார். பொளந்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் 6 சொலை, இந்த பக்கம் 5 சொலை.
6 5 ஆரஞ்சு சார், 6 5 ஆரஞ்சு சார். அதனால தான் இதுக்கு பேர் ஆரஞ்சு சார். How is my talent சார்? வெரி குட், யூ ஆர் அப்பாயிண்டட். தம்பி என்ன தம்பி இதெல்லாம் சொன்ன கேளுங்க தம்பி. ஐயோ தம்பி நல்லா இருக்கடா. இதுல முதலாளி யாரு தொழிலாளி யாருன்னு எனக்கே புரியல. அப்படி ஒரு வித்தியாசம் இருக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அப்படிங்களா? அப்போ நம்ம மாணிக்கச்சார என்னுடைய பாத்ரூம்ல போய் ஜாலியா குளிக்க சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க முதலாளி, நமக்கு இந்த பாத்ரூம் எல்லாம் ஒத்து வராதுங்க. அடைச்சு பரதேசி பயல, எட்டி நிக்கிற பயங்களா கிட்ட வர பாக்குறீங்களா? ஒட்ட நறுக்கிடுவேன், ஜாக்கிரதை. எதுக்காக ஒருத்திட்டீங்க இப்போ? எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. சகல வசதியோட உனக்கு பாத்ரூம் இருக்கும் போது இந்த வேலைக்கார பயலோட சேர்ந்து குளிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? திறக்கிற நீரை இறைச்சு குளிச்சா அதுல கிடைக்கிற சுகமே வேற. அது உங்களுக்கு தெரியாதே. பிரகலாத மாதிரி நீ எனக்கு வந்து பிறந்திருக்கிறியே. இப்போவாவது நீங்க இரண்யன்னு ஒத்துக்கிட்டீங்களே. சார் உங்களை பார்க்க நரசிம்மா வந்திருக்கார் சார். எதுக்கு? அப்பா வயித்த கிழிக்கிறதுக்கா? டேய், வர வர உனக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு. வந்து பேசிக்கிறேன். ஏன்டா இன்னும் நின்று இருக்கிற? போடா. செக்ரட்டரி, குட் மார்னிங் மேடம். என் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ண சொன்னேனே, சொல்லிட்டியா? நேத்தே சொல்லிட்டேன் மேடம். ஓகே, டிரைவர் கிட்ட சொல்லி காரை போர்ட்டிகோல கொண்டு வந்து நிறுத்து. மேடம். ஹலோ மாலா, எல்லாம் ரெடியா? இதோ 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். அம்மா, வண்டிக்கு பெட்ரோல் போடணுமா? யோ, நேத்து தானே 25 லிட்டர் பெட்ரோல் போட்டேன். அதுக்குள்ள தீர்ந்து போச்சு. என்ன சார் நீங்க கூட புரியாம கேட்டுக்கிட்டு? நேத்து ராதா அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட மகாபலிபுரம் பிக்னிக் போயிருந்தாங்க. வரும்போது ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டுல இறக்கி விட சொன்னாங்க. ஒருத்தர் வண்ணாரப்பேட்டை, ஒருத்தர் மீசாப்பேட்டை, ஒருத்தர் தண்டியார்பேட்டை, ஒருத்தர் ராயப்பேட்டை, ஒருத்தர் கண்ணம்மாப்பேட்டை, ஒருத்தர் கிருஷ்ணாம்பேட்டை. இப்படி பேட்டைக்கு பேட்டி சுத்தனா பெட்ரோல் அப்படியாவா இருக்கும்? யோ, பெட்ரோலை திருடி வித்துட்டு அதுக்கு காரணம் வேற சொல்றியா? மா, திருடன்னு மட்டும் சொன்னீங்க, அப்புறம் என் வாயில் யூ, வர வர உன் அதிகாரம் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. இட்ஸ் none of your business. வேலைக்காரங்களை கொத்தடிமையா நினைச்சிட்டியா? லுக், நீ என் விஷயத்துல அடிக்கடி தலையிடுற, அது அவள சரியில்லை. ஒன்ன குற்றம் சொல்லி தப்பு இல்லடி. எல்லாம் அப்பா கொடுக்கிற செல்லம் தான் இந்த அளவுக்கு திமிரா பேச வைக்குது. ராஜா, காலையிலே இவகிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சொந்த தங்கச்சியாச்சேன்னு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? பாசம் இருக்கிறதுனால தான் உரிமையோட கண்டிக்கிறேன். என் மக எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அப்படின்னா பெட்ரோலை நான் திருண்டதாவ முடிவு பண்ணிட்டீங்களா? அதுல என்னடா சந்தேகம்? திருட்டு ராஸ்கல். முதலாளி, நீங்களே அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் இங்க வேலை பார்த்ததுல அர்த்தமே இல்லை. இந்தாங்க சாவி. பாலு, நீ ஒரு தன்மானம் உள்ளவன் நிரூபிச்சிட்ட. ஐ அம் proud of you. பங்கஜம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? என்னமோ கேட்கணும்னு நினைச்சேன். கல்யாணி சாப்பிட்டாடா? சாப்பிட்டாச்சுமா. சிவகாமி, என்னங்க? மலேசியாவில இருந்து பரமசிவம் வர்றாரு, ஞாபகம் இருக்குல்ல? வழக்கம் போல நம்ம வீட்டுல தான் தங்குறாரு. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. எங்க வருஷத்துல ஒரு தடவை நம்மள பாக்குறதுக்காகவே மலேசியால இருந்து வர்றாரு. ஏர்போர்ட்டுக்கு நீங்க போக வேண்டாமா? ரெங்கன்னு அனுப்பிச்சிருக்கேன். நான் போனேன் என்ன, ரெங்க போனேன் என்ன? டாடி, டாடி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். கல்யாணி, பரீட்சை எல்லாம் நல்லா எழுதிருக்கியாமா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன். அப்பதான் நீ என் பொண்ணு. போயிட்டு வர மம்மி. பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நீ எப்படி எப்பா இருக்கிற? First class. ஏமா எப்படி இருக்கிற? நல்லா நல்லா இருக்கு. இருக்கியா? ம். பொண்ணு எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கா? ஆஹா. அண்ணிய கூட்டிட்டு வர்றீங்களா? அண்ணிய கூட்டிட்டு வந்து தான் நினைச்சேன். அவ உண்டா இருக்கிறா. இல்ல இல்ல இல்ல, ரொம்ப குண்டாயிட்டா. குண்டா கூட்டிட்டு வந்தா எங்க லக்கேஜ் கேட்பாங்களோன்னு நான் மட்டும் வந்துட்டேன். பரமசிவத்துக்கு இன்னும் அந்த குறும்புத்தனம் போகல. என்கிட்ட இப்படி குறும்பு இருக்கிறதுனால தான் வரிசையா 6 பிள்ளைய பெத்து எடுத்தேன். அடுத்ததும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓ, சாரி சாரி சாரிப்பா. அடிக்காத, சாப்பாடு போட்டு அடிப்பா. என்ன பரமசிவம் மலேசியாவில செட்டில் ஆனதுக்கு அப்புறம்
எங்க 2 பேருக்கும் கையுடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா செய்யறது? எங்க அப்பா செத்த பிறகு அந்த மலேசியாவில் இருக்கிற கிளாஸ் ஃபேக்டரியை நான் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்துருச்சு. அதனால அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். நீங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது என்னம்மா பெருமை? எந்த விதமான வசதியும் இல்லாத ரங்கராஜனை ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு வரக்கூடிய லாபத்துல பாதி பங்கு போட்டு கொடுக்குதே சிவராம, இத நினைச்சல்லவா பெருமைப்படணும். ஆமாமா சிவராமனே, நான் வெறும் நண்பனா மட்டும் நினைக்கல, என் மனசுக்குள்ள நான் கும்புற தெய்வமா நினைக்கிறேன். ஷேடா, என்ன ஃபார்மாலிட்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாம 3 பேரும் பாலிய நண்பர்கள்ங்கிறத மறந்துட்டீங்களா? டிஃபன் ரெடியா இருக்கு? ரெடியா இருக்குங்க. வாங்க சாப்பிட போலாம். வா, வா, வா. வாப்பா. சாரி. இப்படியா கண்ணு மூஞ்சி தெரியாம சைக்கிள் ஓட்டுறது? என்னங்க நீங்க சாரி சொன்னேனே, இந்த டிராபிக் வேற கசம்சம் ஆயிடுச்சு, பிரேக் வேற பிடிக்கல, அதான் மோதிட்டேன். அதுக்கு எங்கேயாவது போய் செவத்துல மோத வேண்டியதானே? அதான் மோதிட்டேனே. மூஞ்சி நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, கஷ்டப்பட்டு கியூல நின்னு ஐயோ ரேஷன் கடையில இருந்து அரிசி, கோதுமை, ரவை, பாம் ஆயில் வாங்கிட்டு வந்தேன். இப்படி கொட்டி போச்சு. கொட்டி போச்சுன்னா விடுங்க, வேற வாங்கிக்கலாம். அட என்னங்க இது, கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இதையும் வேற வாங்கிக்கலாம் சொல்றீங்களா? இதெல்லாம் கடையில வைக்கிறது இல்லையே. வாங்க, இதை எப்படியே விடக்கூடாது, உடனே போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாங்க. கைய விடுங்க. இடிச்சதும் இல்லாம என் கூட சேர்ந்து போட்டோ வேற எடுத்துக்கணுமா? என்ன திமிரு இருந்தா இப்படி கேப்பீங்க? நோ, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் சொன்னது அது என்னது, எக்ஸ்ரே படங்க. என் கைய என்ன உடைஞ்சா போச்சு? எக்ஸ்ரே எடுக்க மரியாதையா சொல்றேன். கீழே விழுந்ததெல்லாம் அள்ளி பையில போடுங்க. இது நியாயம். இத பாருங்க, இப்ப கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து பையில போடுறேன். நீங்க பைய புடிங்க, நான் போடுறேன். என்னங்க இது? எல்லாத்தையும் எடுத்து பையில போட சொன்னா என் மோதிய பார்த்து எல்லாம் கீழே போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல, உங்க முகத்துல ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன். ஒண்ணு அடிபடல? ஒண்ணு இல்ல, சீக்கிரமா அள்ளி போடுங்க. ஏதோ ஆக்சிடென்ட் வந்து பார்த்தா விளையாடிட்டா இருக்கீங்க. அங்க வண்டியில நிக்குது பாருங்க. அட எடுமா சீக்கிரம். அட நீங்க அள்ளி போடுங்கயா. இந்தப்பா லாரி, அந்த பக்கமா போ. ஆட்டோ யார் பாரு? என்ன பச்சரிசியா புழுங்கலரிசியா? கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இது எந்த பொருளும் வேஸ்ட் ஆக கூடாதுல்ல. நீங்க வாங்க. என்ன வெறும் மைதானமா இருக்க? இது வந்து பாம் ஆயில். நல்லா தடவுனா நல்லா முளைக்கும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதா? புரியுது சார். இந்த பிசினஸ்ல நமக்கு 20 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது. நீங்க என்னடா வெறும் 2.5 லட்சத்தை தான் கணக்குல காட்ட சொல்றீங்க. எனக்கு இன்னமும் பயமா இருக்கு சார். என்னையா இது புதுசா பயப்படுற? செலவு அதிகமா காமிச்சு அதுக்கு தகுந்தபடி வவுச்சரை தயார் பண்ண வேண்டியதானே? இருந்தாலும் டிராபிக் ரொம்ப குறைவா இருக்குதுன்னு பாஸ் சந்தேகப்படுவாரே சார். பாசாவது என் மேல சந்தேகப்படுறதாவது? யோ, அந்த ஆளுடைய பிரெயினுக்கு தகுந்தபடி அந்த ஆளுக்கு 2.5 லட்சம், என்னுடைய பிரெயினுக்கு தகுந்தபடி எனக்கு 17.5 லட்சம். அதுல அரை உனக்கு இருக்குல்ல, அரை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மணி சார், உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி என்னாச்சு? ஒரு நல்ல இடமா வந்திருக்கு சார். முடிச்சிட வேண்டியதானே? கையில கொஞ்சம் பணம் குறையுது சார். பணத்துக்காக கவலைப்படுறேன். சாயந்தரம் வீட்டுக்கு வா, நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? யார கட்சியா இப்படி செஞ்ச? என்னப்பா, என்னது காலையில சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நானா இருக்கிறனால சத்தம் போடுறேன். நீயா இருந்தா இந்த ஆளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பேன். வழக்கமா ஷிப்பிங் ஏஜென்சிக்கு நாம 2% தான் கமிஷன் கொடுக்கறது. இந்த ஆள் 5% கொடுக்கறது சொல்லிட்டு ஒத்துட்டு வந்திருக்கான். ஆமா சார், இன்னைக்கு பிசினஸ்ல அந்த அளவுக்கு போட்டி அதிகமா போச்சு சார். அதனாலதான் ஒத்துக்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே, நீ சத்தம் போட்டது சரி, அவர் செஞ்சதும் சரி. அந்த கம்பெனி நமக்கு அடிக்கடி பிசினஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க ரங்கனை கேட்டு தான் எதையுமே செய்யணும். ஓகே? எஸ் சார். பை த பை, நம்ம கணக்கெல்லாம் ஆடிட்டர் கொடுத்தாச்சா? எல்லாம் ரெடியா இருக்கப்பா, நீ கையெழுத்து போட வேண்டியதான். கம் ஆன். என்னமே லில்லி, உன் புருஷன் பள்ளி தினசரி அடிக்கிறானா மில்லி? அது கிடக்குது சில்லி. எப்ப பார்த்தாலும் குடிக்குது, கேட்டா அடிக்குது. கட்டையில போற அவன் ஏன் கட்டையில போறான்? உங்க வழக்கப்படி பொட்டியில போவான். என்ன மேன் தேடுது? கனவு பாத்தியா? கவனிக்கல மேன். கவனிக்கலங்கிறியா? உன் நாக்கிலே நல்லா பாம்பு கொத்தம். நல்ல தமிழ்ல பேசி, இல்லைன்னா உன் பாஷையில பேசி கோத்திய வாய். என்ன முத்து, இன்னைக்கு என்ன சாப்பாடு?
பெருசா ஒண்ணு இல்ல தம்பி, பழைய சாதமும் ராத்திரி வச்ச மீன் குழம்பும் கொண்டு வந்திருக்கேன். அடடடடட. பழைய சாதத்துல மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இது கிடைக்காது. நீ என்ன பண்ற, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுற. இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாதமும் குழம்பும் எனக்கு கொடு. என்ன தம்பி, இத போய் நீங்க சாப்பிடலன்னு சொல்றீங்களே? சொத்து சோகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சத்துணவு கிடைக்குமா? இந்த பணம் வேண்டாம் தம்பி, நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. சரி, அப்ப நான் சொல்ற மாதிரி செய். பழைய சாதம் எடுத்து உருண்டை வச்சு என் கையில போடு. கையில வை. நடுவுல ஒரு குழி போடு. குழம்பு குழம்பு ஊத்து. ஒரு மீன் தொண்டை அப்படியே வை. ஏண்டா ராஜா, இந்த வேலைக்காரன் கொண்டு வந்த ஊசி போன சாப்பாடை சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன நான் தலையெடுத்து? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? என்ன கேவலப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்றியா? ஐயா, தம்பி ஆசைப்பட்டு கேட்டுச்சு. ஆசைப்பட்ட நீ கொடுத்துருதா? வாய முடுற. டே ராஜா, நம்ம வீட்டுல மிச்சம் மீதி ஆகிற எச்ச திங்கிற இவங்கிட்ட போய் நீ வாங்கி சாப்பிடுறிய, எங்க உறவு என்ன ஆகுறது? அப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல இந்த மாதிரி சாப்பாட்டை நாம எத்தனை வேளை சாப்பிட்டுருப்போம். அப்ப வெக்கப்பட்டமா? இப்ப உங்களுக்கு இந்த வசதி வந்த உடனே இதெல்லாம் வெக்கமா இருக்கு. நம்ம பழைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீ தங்க கட்டியா மாறுவேன்னு நினைச்சேன். நீ இன்னும் அந்த பழைய மண்சட்டியாகவே இருக்கிற. உன்னை திருத்தவே முடியாது. நீங்க கொஞ்சம் திருந்த ட்ரை பண்ணுங்களேன். முத்துவா சாப்பிடும். சார் 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 கொஞ்சம் இருங்க. இந்த கிருஷ்ணன் வீடு எங்க இருக்கு? கிருஷ்ணன் கிருஷ்ணாயில் கடை இங்கே இருப்பா, பஜாருக்கு போ. ஓ, செவிடா. என் பேரு கந்தசாமி. இந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் வீடு வீடு எங்க இருக்கு? புரியாத பிள்ளை பாணி. கிருஷ்ணன் கோயில் உடுப்பில் எல்லாம் இருக்கு. இந்த தியேட்டர்ல எல்லாம் பிளாக்ல டிக்கெட் விக்கிறாரு கிருஷ்ணன், அவர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? அடடே, என்எஸ் கிருஷ்ணா ரோடு கேக்குறியா? அது கோடம்பாக்கத்துல எல்லாம் இருக்கு. நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லிட்டு இருந்தா. இத பார். பாவம் சார், அவருக்கு காது கேட்காதுங்க. நீங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லுவார். ஆமா, நீங்க யார பாக்கணும்? கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. யாரு? இந்த சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் அவருங்களா? சரிங்க, இப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் இருக்கும். அங்க ஏ பிளாக்ல 3ஆம் நம்பர் வீடு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. திருவல்லிக்கணிக்கு இங்க இருந்து எந்த பஸ்ல சார் போனோம்? திருவல்லிக்கணிக்கு பஸ்ல போனோம். இவரை கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். திருவல்லிக்கணிக்கு எந்த பஸ்ல போகணும்னு சொல்லிடுங்க. மாம்பழத்துக்கு தானே? நீ வா, நான் சொல்றேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா. யாரு? ஆட, பிரேக் இல்லாத சைக்கிள். ஆட, பாம் ஆயில். கிருஷ்ண வீடு இதான்னு சொன்னாங்க. அதான் நான் வந்து இங்க உங்களை. அதெல்லாம் இருக்கட்டுங்க. எதுக்காக எங்க அண்ணனை பார்க்க வந்தீங்க? என்னது? கிருஷ்ணா உங்க அண்ணனா? அவருக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? என்னால நம்பவே முடியலையே. ஏன், எங்க அண்ணன் பிளாக்ல டிக்கெட் விக்கிறதுனால நானும் பிளாக்கா இருப்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல, நீங்க ரொம்ப ஒயிட்டா இருக்கீங்க. ஐ மீன், உங்க மனச சொன்னேன். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக நீங்க என் பேரை தெரிஞ்சுக்கணும்? தெருவுல போகும்போது சுமத்தின்னு கூப்பிடுறதுக்கா? அர்த்தம் இல்லாம கூப்பிட மாட்டான் இந்த ராஜா. அண்டே, என்ன நம்ம கஸ்டமர் ராஜா சினிமா போஸ்டர் பாக்குற மாதிரி நம்ம தங்காச்சி மூஞ்சி உத்து உத்து பாத்துருக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அண்ணே, உங்களை பாக்குறதுக்காக தான் இவரு வந்திருக்காரு. ஆமா ஆமா கிருஷ்ணா. நீ உள்ள போமா. என்ன வீட்டு பக்கம் ராஜா? அதான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு 4 டிக்கெட் வேணும். அது தியேட்டர்லயே வந்து வாங்கிக்கலாமே, வீட்டு பக்கம் எதுக்குன்றேன்? இல்லையே, தியேட்டர் பக்கம் தான் போனேன். அங்க இல்லங்கிற தொட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆமாமா, அந்த கோர்ட்டுக்கு போயிடணும். பெரிய மல்டி மில்லியனர் இவரு. இன்கம் டாக்ஸ் தகராறு நடக்குது, அதுக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தாரு. கைதே கைதே, புறம்போக்கு கைதே. பின்ன எது கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க? அது ஒரு காரி மூஞ்ச கேசுப்பா. நானும் இவனும் மவுண்ட் ரோடு பக்கம் போய்கிட்டே இருந்தோம். என்ன சீண்டி, அண்ணன் எனக்கு அர்ஜென்ட்டா யூரினுக்கு வருதுன்னா, டே இது மவுண்ட் ரோடுரா, இந்த பக்கம்லாம் போக கூடாது, போலீஸ் பிடிச்சுக்குவாங்கன்னு சொன்னேன். சொல்லி வாய மூடலப்பா.
லபக்குன்னு குடிச்சுக்கினான். இப்ப பயமுடுறா. உடனே போலீஸ்காரங்க மொபைல் கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சாங்க. நான் சொன்னேன் ஒத்துக்கிடா கேஸ, இல்லன்னா அலைய வேண்டியது வரும். மேஜிஸ்ட்ரேட் கேட்டாரு, போனியான்னாரு. போனேன்னா 25 ரூபாய் ஃபைனுன்னாரு. உடனே எனக்கு கிருகிருன்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். சோடா எல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் என்னை எழுப்பி விட்டாங்க. கையில 25 ரூபாய் இல்லையா? 25 ரூபாய் இருந்ததுப்பா. அப்பதான் இந்த இந்திய நாட்டை நினைச்சேன். பிசினஸ் மேக்னெட்ஸ் எங்க, மில்லு ஓனர்ஸ் எங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் எங்க? கேவலம் இவன் யூரின் 25 ரூபாய் போதுன்னா அவங்க யூரின் எல்லாம் என்ன விலைக்கு போவோம்னு நினைச்சு பார்த்து. அது போட்டோம். உங்களுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னப்பா நீ சொல்றத பார்த்தா மார்க்கெட்டுக்கு மையமா நின்னுகிட்டு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு ஏழை விட சொல்றியா? அந்த நிலைமை உங்களுக்கு வராது. நான் அதுக்காக சொல்லல. நீ எதுக்காகவும் சொல்ல வேணாம். உனக்கு என்ன வேணும்? 4 டிக்கெட் தானே, துட்ட வெட்டு, நடைய கட்டு. நல்ல அசிஸ்டன்ட். அப்ப நான் ஒட்டுமா? செய்ப்பா. நாளைக்கு மீட் பண்றேன். யார மீட் பண்ற? உங்களை தான் கிருஷ்ணா. நாளைக்கு தியேட்டர்ல மீட் பண்றேன்னு. அதுதான் சரி. என்ன மறந்துட மாட்டீங்களா? நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, 4 டிக்கெட் சொல்லியிருந்தல, அதனால என்ன மறந்துட மாட்டீங்களேன்னு கேட்டேன். ஆமா, நீ என்ன வார்த்தைகளை துண்டு துண்டா தவணை முறையில பேசுற? ஹோல்சேலா பேச. ஹோல்சேலா பேசணும் தான் நினைக்கிறேன். ஒரே இடைஞ்சலாச்சே. ஆமா, எங்க வாங்குனீங்க இந்த மஃப்ளர்? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் குறைங்க, லேபிள பார்க்கலாம். இது பெங்களூர்ல நாய் மார்க்கெட்ல வாங்குறேன். அங்க நானே வாங்கிக்கிறேன். அப்படின்ற நீ நாய் மார்க்கெட் போற? ஓஹோ, ஓய் வாங்க. டோட்டலா இத பத்தி உனக்கு என்ன புரியுது? ஒன்னும் பிரியலையே. பிரியல? கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க. என்னம்மா? அண்ணே கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க. சொல்லம்மா. நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இல்லையே, ராத்திரியிலே எனக்கு தூக்கம் இல்லையே. என்ன வியாதி எனக்கு, அடடட என்ன வியாதி எனக்கு. சின்ன தம்பி கொஞ்சம் வாங்க வாங்க, பெரிய சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க. பெரிய தம்பி கொஞ்சம் வாங்க வாங்க, சின்ன சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க. நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இருக்கா? ராத்திரியிலே நல்ல தூக்கம் வருதா? என்ன வியாதி உனக்கு? அடடட என்ன வியாதி உனக்கு? புல்ல 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 புல்ல. அன்னம் ஒன்று தூதாய் போகும் இலக்கியத்து காதல், அண்ணனையே தூதுவிடும் கலியுகத்து காதல். அன்னம் ஒன்று தூதாய் போகும் இலக்கியத்து காதல், அண்ணனையே தூதுவிடும் கலியுகத்து காதல். பாலம் மாறி போச்சு எனினும் காதல் தேவைதான். காதல் உண்மை என்றால் இடையில் சூது தேவையா? கூட்டில் இருந்த கிளி வெளியில் பறந்ததென்ன, காதல் அழைத்து வந்ததா, இல்லை தூது அழைத்து வந்ததா? ஹீரோ கொஞ்சம் வாங்க வாங்க, ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க. நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இருக்கா? ராத்திரியிலே நல்ல தூக்கம் வருதா? என்ன வியாதி நமக்கு, அடடட என்ன வியாதி நமக்கு. புல்ல 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 புல்ல. தனி
திறந்து சொல்ல முயன்ற ஒரு கிளியும் கதவை மூடிக்கொண்டதே உள்ள கதவை மூடிக்கொண்டதே ஹீரோ ஹீரோ கொஞ்சம் வாங்க வாங்க ஒரு சந்தேகத்தை தீர்த்து போங்க போங்க லா 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 லா. நாள் முழுக்கத்தான் பசி ஏதும் இருக்கா ராத்திரியிலே நல்ல தூக்கம் வருதா என்ன வியாதி நமக்கு அடடட என்ன வியாதி நமக்கு புல்ல 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 புல்ல